ஏங்க ஊர்ல சரியான மழை போலயே. என்ன மழை பெஞ்சாலும் இந்த பஞ்சாயத்து இருக்கிற இடத்துல ஒரு சொட்டு தண்ணி தாங்க விட மாட்டேன். என் ஏரியா என்னுடைய வீடு மாதிரி. அப்ப எல்லாத்தையும் நீரை எடுத்து விட்டீரு. ஆமா, தெரிஞ்ச ஆளுவலை வச்சு மோட்டரை போட்டு எடுத்து விட்டோம்ல. கை காசை போட்டு செலவு பண்ணிட்டு கிடக்காரு நாதாரி. அதான்டி மக்கள் சேவை. போ போய் பஜ்ஜி எடுத்துட்டு வா. இதுக்கு ஒன்றும் குறைச்சு இல்ல. ஏம்மா சிவா போன் அடிச்சானா? ஆமா மாமா, டெய்லி பண்ணிடுவாரு. கொஞ்சம் மழையும் தண்ணியுமா இருக்கலாமா இந்த வாரம் வர வேண்டான்று. ஆமா மாமா, அவருக்கு ஏற்கனவே ஃபீவர். நானும் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆமா, மழைக்குள்ள அங்கேயும் அலைஞ்சு அப்புறம் காய்ச்சல் வந்துட போகுது. இம்மா உங்க அம்மா வீட்டுக்கிட்டலாம் எதுவும் தண்ணிக்கிட்டு கிடக்கும்? இல்ல மாமா, அங்கெல்லாம் நீட்டா தான் இருக்கு. நெட்டவெளி அக்கா பங்கச்சக்கா தான் எங்கேயும் மாட்டிக்கிட்டாங்களா? எங்கன்னு தெரியலையே, பார்த்து என்னன்னு சரி பண்ணி விடணும். நான் கேட்டு சொல்றேன் மாமா. எங்க தண்ணி கட்டு கிடந்தாலும் சொல்லு. இந்த பஞ்சாயத்து இருக்கிற வரைக்கும் ஒரு இடத்துலயும் ஒருத்தருக்கும் கஷ்டம் வராம நான் பார்த்துடுவேன். சரி மாமா. கன்சிகா, இதாட்டி உன் வீடு? ஆமா முதலாளி ஐயா, இவ்வளவுதான் என் வீடு. இதுதான் எனக்கு கிச்சன், இதுதான் எனக்கு பெட்ரூமு. பாத்ரூம் தனியா இருக்கு. இந்த இருக்கான் பார்த்தீங்களா, இவன் பேரு பட்டு. நான் வளர்க்குற பூனை. பாவம் கன்சிகா, நீ இந்த வீட்டில் எப்படி இருக்க? ஆனால் மழை தண்ணி ஒன்று கூட வரல பாரு. மழை தண்ணியை வர விட மாட்டோம்ல. மழை வர்ற மாதிரி இருக்கும்போதே வீட்டை சுற்றி மணல் மூட்டையெல்லாம் வச்சிருவேன் பார்த்துக்கிடுங்க. மாடியில் நின்று சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் மழையை. தண்ணிலாம் அங்கே வராது, ஒரு பொட்டு தண்ணி வராது. இருங்க, காப்பி அடுப்பில் வச்சிருக்கேன், என்னாச்சுன்னு பார்ப்போம். கன்சிகா ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு, அவளுக்கு ஏதாட்டும் உதவி செய்யணும். பட்டு பக்கத்தில் உட்காந்துட்டிங்களா? அவள் யாரையும் கடிக்க மாட்டா, நல்ல குணம் அவ. உங்கள் பேக்கரியில் மீது போனதெல்லாம் கொடுப்பீங்களா, அதெல்லாம் அந்த பட்டுவுக்கு தான் வந்து போடுவேன். பட்டு, பட்டு, அங்கிளுக்கு கை கொடு. அதெல்லாம் அவள் கொடுக்க மாட்டா. பட்டு, மண்டக்கட்டு மாமாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லு. கன்சிகா, என் பேக்கரியில் கொடுக்குற சம்பளத்தில் வச்சு நீ எப்படி குடும்பத்தை ஓட்ட முடியும்? ரொம்ப கஷ்டம் தானே? ஆமாம் முதலாளி ஐயா, ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு வாடகையே 1000 ரூபா பேருது வைத்திடுங்க. அப்புறம் எங்கே சேர்த்து வைக்க? என்னுடைய ஒரே லட்சியம் லாட்ரியில் பெரிய பணக்காரியாகி ரூபா அடிச்சிடணும். அதனால தான் கேரளாவுக்கு ஓடி ஓடி போய் லாட்ரி வாங்கிட்டு வரேன். லூஸ் ஆட்டி, நீ இருக்கிற காசை சேர்த்து வைக்க சொன்னா லாட்ரி வாங்குறாளா? லாட்ரி லாட்ரி வந்து அது ஒரு கெட்ட பழக்கம் தான். நம்ம இந்த தமிழ்நாட்டில் தடை பண்ணிட்டாங்க தெரியுமா? அதுவும் ஒரு அடிமையாக்கி விட்டுரும். ஆமாம் ஆமாம், தெரியும் தெரியும். இருந்தாலும் மாசத்துல ஒருக்க மட்டும் போயிட்டு லாட்ரி வாங்கிட்டு வருவேன். எப்படியாவது ஒரு நாள் கண்டிப்பாக பணக்காரி ஆவேன் பாருங்களேன். உன் மனசுக்கு நீ கண்டிப்பா பணக்காரி ஆவ கன்சிகா. சரி முதலாளி ஐயா, இருங்க காப்பி எடுத்துட்டு வரேன். முதலாளி ஐயா, உங்களுக்கு கருப்பட்டி காப்பி ரொம்ப பிடிக்கும்னு கருப்பட்டி காப்பி தான் போட்டுட்டு இருக்கேன். எவ்வளோ அன்பா இருக்கா அந்த பொண்ணு. கீதாட்ட வாய் விட்டு கேட்டாலும் ஒன்றும் செஞ்சு தர மாட்டான். கூட்டிங்க முதலாளி ஐயா. என் வீடு உங்களுக்கு அவ்வளவா வசதியா இருக்காது. மழை வெறிச்சதை உங்க வீட்டுக்கு போயிருங்க, இங்க இருக்காண்டா. இல்ல இல்ல, மழைலாம் விடுற மாதிரி தெரில. நாளைக்கு இங்க தான் தங்குவேன். அவ கீதாலாம் எங்கேயோ ஓடிட்டா, வெள்ளத்தோட ஓடிட்டா. அப்போ உங்க மாவே? விமலா அக்கா ஃபோன் பண்ணியிருந்தாவ. அவங்க பிள்ளைய கூட்டு போகும்போது என் பையனையும் கூட்டு போயிட்டாங்களாம். மழைலாம் வெறிச்சு தண்ணி வத்துனது கொண்டு விடுதுன்னு சொல்லிட்டாவோ. என்ன குடும்பம் நடத்துறீங்க 2 பேரும்? நீர் என்னதான் இப்படி அலைதீரு, அவங்க என்னடானா அப்படி அலைதாவோ. அந்த பையன் பாவம், சின்ன பையன். மணியை பத்தி கவலை இல்லாம வளர்ந்துட்டான். அவன் பாட்டுக்கு அவன் கதையை அவன் பார்த்துடுவான். அப்படி சொல்லாதுங்க. 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன பெரிய மனுஷனா? அவனும் ஒரு குட்டி குழந்தைதான். ஆமா ஆமா, அவன் அம்மா அப்பாலாம் தேட மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலே போதும். கன்சிகா, இந்த வீட்டுல இருந்துகிட்டு நீ எப்படி உன் வாழ்க்கையை ஓட்டுவ? உனக்கு கல்யாணம்லாம் ஆசை கிடையாதாட்டி? எல்லாரையும் போலவும் எனக்கும் ஆசை உண்டு முதலாளி ஐயா. காலம்தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். நான் முதல்ல ஒரு நல்ல பணக்காரி ஆகணும், அப்புறம்தான் மற்ற கதையெல்லாம். அது சரி, அது சரி. மழை வெறிச்சிட்டான்னு பார்க்கணும். கொஞ்சம் வெறிச்சாலும் கூட நீந்தினாலும் என் வீட்டுக்கு பெறுவேன். என் பிள்ளைகளோ தேடிட்டு இருக்குமே. அப்போ நாங்களாம் எங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோமா? எல்லாரும் அப்படி தான் இருக்கோம். பேசாமல் இருங்கக்கா. ஈட்டு நீங்களாட்ட சொல்லிட்டு வந்தீங்க, நான் சொல்லாமல் கொள்ளாமல் எட்டி பார்த்துட்டு வந்தது அப்படியே இங்கே வந்துட்டேன். ஏக்கா, அந்த அண்ணனுக்கு தெரியும்க்கா. நாங்கள் தானே வந்து கூப்பிட்டோம், நாங்கள் தான் கூப்பிட்டு போயிருப்போன்னு தெரியும். ரொம்ப பயப்படாதுங்க. இவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு, பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்கி. சும்மா இருக்கிறதுக்கு இந்த வீட்டையாவது சுற்றி பார்ப்போம். அப்படியே என்ன மாதிரியே இருக்குது. ஒரே குழப்பமாக இருக்குது. ஒருவேளை நானாக தான் இருக்குமோ, இல்லை வேற யாராவது இருக்குமோ? ஏட்டினா ரொம்ப ஒத்து பார்க்க உன்ன மாதிரி இருக்கு, உன்ன மாதிரி இருக்குன்னல்ல. நீன்னு சொன்னால் உனக்கு கோவம் வருது. உங்கள் அப்பாட்ட போய் கேளு. எப்போ வேறு ஏதாவது ஒரு ஊரில் ஏதாவது சித்தி எதுவும் செட் பண்ணி வச்சிருக்கிறேன், என்ன மாதிரி ஒரு பிள்ளை இருக்கான்னு போய் கேளுப்போ. சும்மா இருட்டு, என்ன பேச்சு பேசுத? பின்ன என்னக்கா,
அவள் தானே அவளுக்கே தெரியும். என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்குங்க. அப்போ நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். மரத்துல இருந்து எதுவும் குதிச்சு கிச்சு தொலைச்சிடாம. அவள் அந்த பக்கம்லாம் போகிறா, கிச்சனை போய் பார்க்க போவா. இந்த இடத்தெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த ப்ளூ கலர் வாளிக்குள்ள நான் உட்கார்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. இந்த பாலடைஞ்சு பெட்டிக்குள்ள மண்ணலி போட்ட மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. யோசிச்சு யோசிச்சு மண்டெல்லாம் குழம்பிருமே கடவுளே, சீக்கிரம் இந்த விட்டு விட்டு போகணுமே. ராணி, இந்த உனக்கு பிடிச்ச சாப்பாடு, உனக்கு பிடிச்ச தயிர் சாதமும் நாட்டுக்கோழி குழம்பும். தயிர் சாதம் கூட நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிடுவேன். அது எப்படி உனக்கு தெரியும்? நம்ம எப்போவுமே மீன் தான் பிடிப்போம், ஆனால் உனக்கு மட்டும் நாட்டுக்கோழி குழம்பும் தயிர் சாதமும் தான் பிடிக்கும். இங்கே என்ன பொண்ணுக்கு தனியாக சாப்பாடு கொடுக்கான்? அங்கே உள்ளவங்ககிட்ட எல்லாம் சொல்லாது, அவங்க கிட்ட நான் சாப்பாடு இல்லைன்ட்டு. ரொம்ப பசியா இருக்கு, வாங்கி தின்றுவோம். இங்கே ஓரமாக உட்காந்து தின்னு சரியா? சரி. சரியான ஆள். நமக்கு அங்கே ஒன்றுமே தரமாட்டேட்டு இங்கே நாட்டுக்கோழி குழம்பு தயிர் சாதமுமா? உட்காந்துக்கோ உட்காந்துக்கோ. நம்ம பாப்பா நல்லா இருக்காட்டி? நம்ம பாப்பா இல்ல, அது உன் பாப்பா. உன்னால வளர்க்க முடியல, நான் எடுத்துட்டு போயிருக்கேன். இப்படியே 2 நாள் இவளை இங்கே வச்சுட்டோன்னா சேர்ந்துருவா. அதனால இவளை எப்படியாவது போடாமல் பார்த்துக்கிடணும். பாப்பா நல்லா சாப்பிடுதாளா, நல்லா தூங்குதாளா, பாவம் என்ன தேடுவாளா? அதெல்லாம் அந்த பிள்ளை நல்ல ஜாலியா தான் இருக்கு. என்னட்டி புருஷன் முன்னாடி பேசுறத போய் ஒட்டி கேட்டு வார. ஆமாம் ஆமாம், பெரிய புருஷன் பொண்டாட்டி. ஏக்கா அவன் சரியான ஆளுக்கா. தயிர் சாதமும் நாட்டுக்கோழி குழம்பும் பொண்டாட்டிக்கு மட்டும் தனியாக கொடுக்கான். அட துரோக பைய, நமக்கு கொடுத்தானா? தனியாக ஒதுக்குப்புறமா கூட்டு வச்சு கொடுக்கான். அப்புறம் 2 பேரும் நல்லா பேசுகிற மாதிரி தான் தெரியுது. எப்படியாட்டும் 2 நாள் ராணி இங்கே உட்கார வச்சுட்டோன்னா சேர்ந்துருவாங்க. அப்படியா? சரி சரி சரி. என்னம்மா நல்லா ஒத்தையில போய் அம்மிக்கிட்டு வந்தாச்சு போல. ஏக்கா உங்களுக்கும் வேணும்னா சொல்லியிருக்கலாம்லாக்கா, இந்த தட்டை கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுருப்போமே. தட்டை நல்லா வலிச்சு நக்கி தின்னுட்டு கை கழுவுனதுக்கு அப்புறம் வந்து இப்படி சொல்லுதியோ நைஸா? ஏக்கா நிஜமாவே எனக்கு தெரியாதுக்கா நீங்களாம் சாப்பிடலன்னு. பரவாயில்லம்மா, நீயே சாப்பிடுமா. உன் புருஷன் சமைச்சதான் மனசு தம்மானா. ஏக்கா புருஷன் கருசன்லாம் சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் நல்லா சூப்பராக தான் சமைச்சாரு. ஆ, ஆ, ஆ. ஏக்கா எங்க இளிச்ச மைனிக்கு ஃபோன் பண்ணி தண்ணிலாம் குறைஞ்சிட்டான்னு கேளுங்களேன். இந்த நான் போன் போடுதம்மா. ஏக்கா ஏதாவது சொல்லி தண்ணி இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிடுங்க, அப்போதான் அவங்க அங்கேயே இருப்பா, அவங்க 2 பேரும் சேர முடியும். தண்ணி வத்திட்டுனா அவ எப்படின்னு போய் தானடி தீரணும். நான் போய் ராணி புருஷன்கிட்ட எப்படியாட்ட தண்ணி வத்தாம பார்த்துக்கோன்னு சொல்ல போகிறேன். இப்ப மழை நல்லா வெறிச்சு தண்ணிலாம் வத்திட்டு எல்லாரும் ஓடிருங்கட்டி தண்ணி வத்திட்டு. ஏ அரமண்டலே, தண்ணி வத்திட்டுனா உன் பொண்டாட்டியும் பேருவா. என்ன செய்ய போற? ஐயோ ஆமா. நான் சொல்றதை கேளு. என்ன செய்வே எது செய்வே தெரியாது. திருப்பி தண்ணியை வர வச்சு கெட்டி வை. அப்படி செய்ய முடியாது. அப்படி ஏதாட்டும் செஞ்சு உன் பொண்டாட்டியை இருக்க வை. இல்லைன்னா அவள் பேருவா பத்துக்கு நீங்க சேரவே முடியாது. உங்க பாப்பாவும் உனக்கு கிடைக்காது. இப்ப ஏதாவது அணை கட்டி விட்டுதேன். சரி சரி வான கட்டட்டும். எக்க இளிச்சக்காக்க ஃபோன் பண்றீங்க? ஆமாட்டி, இருங்க நான் பண்றேன். ஏதாவது டிராமா போடுவளவு நமக்கு தான் நடிக்க தெரியாத. ஹலோ இளிச்சக்கா, எப்படி இருக்கீங்க? அங்க மழைலாம் எப்படி? சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க டி? இளிச்சக்கா, நாங்கள் எங்கள் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்ட பார்த்துடுங்க. அப்புறமா ஒரு வழியா ராணி புருஷன் எல்லாத்தையும் காப்பாற்றி மறுத்து வீட்டில் உட்காந்துர வச்சிருக்கா. ராணி இங்கே தான் இருக்கா பார்த்துக்கிடுங்க. சரியா போச்சு போ. அவளுக்கு போன் அடிச்சு அவளுக்கு போன் வேற போகல. இவர் மேனேஜர் வேற அங்கே பேங்கில் மாட்டிக்கிட்டாரு. அவர் பூச்சி அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு. பார்த்து, பூச்சி அம்மாவுக்கு ஏற்கனவே இவன் மேலே ஒரு கண்ணு. கவனம் கவனம். அடைச்சி லூஸ் மாதிரி பேசாதப்பா. அப்புறம் ராணி அப்பா உள்ள தூங்கிட்டு கிடக்காரு. ஏட்டி, தண்ணிலாம் நல்லா வத்திட்டு நீ அவளை வர சொல்லு. என்னது, அங்கே ஒரே வெள்ளைக்காடா? நீங்கள் எல்லாரும் பூச்சியம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஐயோ, அப்போ ராணி எங்கேயே இருக்க சொல்லுதோன்னே. எங்கள் தெருவுலலாம் கொஞ்சம் தண்ணி வத்தனமா இருக்குது. நாங்கள் எப்படியாவது நீந்தினாலும் போயிருமோ. நீங்கள் பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. என் மெண்டலு, தெருவுலலாம் தண்ணி இல்லை, அவளை அனுப்பி விடு. ஐயோ, ரொம்ப தண்ணியாவா இருக்கு. இப்போ வந்தா ராணி வெள்ளத்தில் அடிச்சு எங்கேயாவது போயிடுவாளா? சரி சரி, அப்போ இந்த வீட்டில் 2 நாள் இருக்க சொல்லுதானே? ஆமாம் ஆமாம், அந்த பாலா 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 கூட தான் இருக்கா. பாலா, ஓ நீ அப்படி கதையை கொண்டு வர்றியா? சரி இருக்கட்டும் போ. ஏட்டி, வெளிச்சக்க வீட்டு பக்கம் போகவே முடியாதான். சரியான வெள்ளைக்காடா. அவங்கெல்லாம் சேஃபா. பாப்பாவை எடுத்துட்டு அவங்க வந்து அங்கே எங்கேயோ போக போறாங்களாம் பூச்சியம்மா வீட்டுக்கு. ஐயோ, நான் எப்போ போறது? ஒரு 2 நாள் இரு, உனக்கு தான் நாட்டுக்கோழி குழம்பு தயிர் சாதம்லாம் கிடைக்க. 2 நாள் நான் எப்படி இங்க இருக்க? நீங்களும் இருப்பீங்களா 2 நாளா? நாங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் வச்சிருக்கோம்லாமா. நாங்கள் நீந்தினாலும் எப்படியாட்டு போயிடுவோம். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போய் தான் ஆகணும். நீ எப்படி கிடையாதுலாமா? ஒரு 2 நாள் இரு. இல்ல நான் உங்க கூடயே வந்துருவேன். எங்க இருட்டி? நாங்களாம் நீந்தி போயிடுவோம். உனக்கு நீச்சலும் தெரியாது. பேசாம கடை, உயிர் தான் முக்கியம். கேர்ள்ஸ் வாங்க, நம்ம நீந்த ஆரம்பிப்போம். சரிக்கா. ஈ கடவுள், என்ன இவ்வளவு தண்ணி கிடக்கா? ஏக்கா முதல்ல ஒரு மாதிரி அலையே அடிச்சது, இப்ப அப்படியே தானே கிடக்குக்கா. கெட்டு தண்ணி மாதிரி கிடக்கு. ஏக்கா,
இதெல்லாம் ராணி புருஷன் தான் பண்ணி வச்சிருக்கான், நம்ம குதிச்சு போயிருவோம் சரியா? அட கடவுளே, அப்படியா? ராணி இதெல்லாம் நீ விழுந்தனா முங்கி செத்துருவோமா? இங்கே 2 நாள் இரு. தண்ணி நிறைய கிடக்கு, நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் குதிங்க. இவன் இப்படி சொல்லுதான். எல்லாமே செட்டப் தான்க்கா. சீம் பூம்பா. சீம்போம்பா. ராணி குதிச்சிடாத. சீம் பூம்பா சீம் பூம்பா. ஏக்கா வாங்க. அப்ப நம்மளும் சீம்பூம்பா சொல்லிடுவோம். இருந்து 2 நாள் நல்ல ஓய்வு எடுத்துட்டு வாமா, நாங்க போயிட்டாரோம். சீம்பூம்பா. இது ஏனிய உடைச்சிடாதீங்க. ஏக்கா ஆழம் அதிகமோ? ஆழமே இல்ல, என்னச்சே புருஷன் பண்ணிட்டே சேர்த்து வைக்க சொல்லணும். ஆமாமா, ரொம்ப ஆழம். எம்மாடி பயமா இருக்க. இருந்து பொறுமையா வா. ஐயா ராணி என் கூட இருப்பா. இவன் மோரைய பத்தாலே பயமா இருக்க. டீ வேணுமா காஃபி வேணுமா? எதுவும் வேண்டாம், தண்ணி பத்திரம் என்னை சீக்கிரம் அனுப்பி விட்டுரு.